மாப்பிள்ளை எங்க? அவரு சரக்கு வாங்குற விஷயமா பக்கத்து ஊருக்கு போயிருக்காரு. நாளைக்கு தான் வருவாரு. நாளைக்கு தானா? அப்ப அவர் பார்க்க முடியாதோ? ஏன்பா, இருந்துட்டு போங்க. இல்லம்மா, 3:30 மணி ரயில் பிடிக்கணும். அது என்னன்னா, கோபால் ஒருத்தருக்கு நிலையம் கரையம் பண்ணி கொடுத்தனா, ஆமா, அதுல அவருக்கு பரம சந்தோஷம். அவரு நண்பர்களோட ரிஷிகேஷன் யாத்திரை போறதா இருந்தாரு. ஓ, இப்ப என்னையும் கூட வான்னு இழுத்துட்டு வந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம்பா. நீங்களும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் எப்பதான் போறது? அது சரிதான், இருந்தாலும் உங்களை எல்லாம் விட்டுட்டு எப்படி போறதுன்னு யோசிச்சேன். அவர் போய் போஸ்ட்டு சொல்லி, போஸ் வீட்டுல சொல்லி எல்லாருமா சேர்ந்து போயிட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டாங்க. இருந்தாலும் நான் யோசிச்சேன், போஸ் ரொம்ப கோச்சுக்கிட்டான். என்னவாமா, எனக்கு பொறுப்பு இல்லையா, நான் பாத்துக்க மாட்டேனா, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாமா. அப்பா, மாமா சொல்றதுலயே என்ன தப்பு? அவர் இருக்கும்போது என்ன பிரச்சனை? ஆமா, தனு எப்படி இருக்கா? நல்லா இருக்கறா. மாமா ஃபாரின் போற விஷயம் என்னாச்சு? அவன் மும்முரமா இருக்கறாமா. நான் எதுக்குடா இங்கே வேலை பாத்துக்கன்னு சொன்னேன். அவன் தீவிரமா இங்க எங்க நலஞ்சிட்டு இருக்கான். எப்படியோ போயிட்டு நல்லபடியா திரும்பி வரட்டும், நல்லதானே. அப்பா, லீலா மாப்பிள்ளை வீட்ல இருந்து யாராவது வந்தாங்களா? நிச்சயதார்த்தத்தை பத்தி என்ன சொன்னாங்க? நிச்சயதார்த்தத்தை உடனே செய்திருக்க வேண்டியதான். அதுக்குள்ள இந்த ரிஷிகேஷ் யாத்திரை சமாச்சாரம் வந்துச்சு. அவங்க சொன்னாங்க யாத்திரை போயிட்டு வாங்க. நிச்சயதார்த்தம் என்னங்க நமக்குள்ள? லீலா ஏற்கனவே நம்ம வீட்டு மருமக மாதிரி தான். நீங்க யாத்திரை போயிட்டு வந்த பிறகு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். பரவாயில்லப்பா, லீலாவோட நல்ல மனசுக்கு நல்ல சம்பந்தமாவே கிடைச்சிருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப தங்கமானவங்க. அவங்க இப்பவே லீலாவை எங்க வீட்டு மருமகன் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. அப்பா, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க, நான் அதுக்குள்ள சமைச்சிடுறேன். இல்லம்மா வேணாம், லேட் ஆச்சு. அவங்க வேற ஸ்டேஷன்ல காத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் சரோ, நம்ம நிர்மலாவை பார்த்துட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு போனால அந்த பையன் கோபி, அவனும் அவங்க அப்பாவும் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்படியா? நம்ம விஜய பொண்ணு கேட்டு. நீங்க என்ன சொன்னீங்க? உங்க சம்பந்தம் நமக்கு சரிப்படாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்பா? என்னம்மா இப்படி கேக்குற? அப்படிதான் சொல்லணும். அவங்க நல்ல மனுஷங்க தான். அதுக்காக நான் இந்த சம்பந்தம் சரின்னு சொல்லிட்டேன்னா உங்க மாமியார் பொண்ண போய் யார் பண்றது? நீ ஏன் சொல்ற வருத்தப்படுற? உன் மாமியார் சுபா உனக்கு தெரியாதா? விஜய கோபி கட்டி கொடுத்தனா உனக்கு தான் சங்கடம் வரும். இதே காரணத்துக்காக தானே லீலா செல்வம் சம்பந்தம் வேண்டான்னு சொன்னேன். இல்லப்பா, என் கூட பிறந்தவளுக்கு நான் நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல. ஆனா ஆனா இப்படி நீ ஏமா சொல்ற அழுற? உனக்கு என்ன இதெல்லாம் தெரியாதா? கல்யாணம் புதுசுல உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு. இது நமக்கு ஒத்து வராதுன்னு கோவிச்சுக்கிட்டு ஊர் கிளம்பி வந்திருக்கலாம் இல்ல? செய்யலையே. ஏன்? ஒன்னால உன் கூட பிறந்தவங்களுக்கு எந்த சங்கடம் வந்துடக்கூடாதுன்னு தானே. இதுவும் அப்படித்தான். இதை பாருமா, லீலா விஜி வாழ்க்கை எப்படி அமையணும்னு நம்மளால யோசிச்சு தீர்மானிக்க முடியும். ஆனா உன்னோட வாழ்க்கை ஏற்கனவே தொடங்கிடுச்சு. அது போற வழியில தான் நீ போகணும். உன் வீட்டுக்காரர் ஒரு நேரம் இருந்த மாதிரி இன்னொரு நேரம் இருக்கிறது இல்லை. அம்மா பேச்சுப்படி நடந்துக்கிறார். அதனால நீ அவங்க சுபாவத்தை அனுசரிச்சுட்டு தான் போகணும். அப்பா, அந்த கோபி ரொம்ப நல்லவரு. இருந்துட்டு போட்டுமா, அவனை விட்டா வேற நல்ல மாப்பிள்ளைகளே வச்சு கிடைக்க மாட்டாங்களா? சரி, இந்த பேச்சைத்தோட விடு. சரிம்மா, ரயிலுக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். மாப்பிள்ளை வந்தா நான் வந்தேன்னு சொல்லு. அப்பா, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நான் ஜாக்கிரதையா போறேன், நீ உன் உடம்பு பாத்துக்க. வரட்டுமா? சரிப்பா.